ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ப்ளூ லிப்ஸோட எபிசோட் 12 அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எபிசோடோட லிங்க்கை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். இப்போ வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் என்ன நடக்கும்னா நம்ம ஊசிஷியன் அடிக்கிறதுக்காக 2 பேர் வந்திருப்பாங்க. எதுக்குன்னா நம்ம ஊசிஷியன் ஒரு ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கும்போது ஒரு லேடியை இடித்ததா சொல்லி அந்த லேடியோட பசங்க சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போ தான் நம்ம டெங் என்ன பண்ணுவான்னா காப்பாற்றுறதுக்காக நடுவில் வருவான். ஆக்சுவலாக நம்ம ஊசிஷியன் இடிச்சிருக்கவே மாட்டான் அந்த லேடியை. அதனால தான் நம்ம டெங் காப்பாற்றுறதுக்காக வருவான். டெங் என்ன சொல்லுவான்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் 100,000 நான் எடுத்து வைக்கிறேன். ஆனால் இப்போ என்கிட்ட காசு இல்லை, நான் 1 வீக் கழிச்சு தான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே இருக்க அந்த 2 பசங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, இப்போவே எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம டெங் என்ன சொல்லுவான்னா, எனக்கு நிறைய லாயர்ஸ் தெரியும், அது மட்டும் இல்லாமல் நம்ம கோர்ட்டுக்கு கூட போகலாம், எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுவேன், அவனுக்காக நான் எவ்வளோ வேணாலும் நான் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் மெடிக்கல் ரெக்கார்டு எதுவுமே எடுத்துகிட்டு வரல, நான் எப்படி நம்புறது அந்த லேடிக்கு அடிபட்டிருக்கு, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதுன்னு. நீங்கள் பாட்டுக்கு இப்படி ஊசிஷனை போட்டு மிரட்டிகிட்டு இருக்கீங்க, இது சரின்னு படலை. அதனால் உங்களுக்கு அமௌண்ட் வேணுன்னா 1 வீக் அப்புறம் வாங்க, இல்லைன்னா நம்ம கோர்ட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் அந்த 2 பேர்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. உடனே அந்த 2 பசங்களும் பயந்துட்டானுங்க. பயந்து என்ன பண்ணுறானுங்கன்னா, சரி நம்ம 1 வீக் அப்புறமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை மட்டும் கொடுத்துட்டு அவனுங்க கிளம்பிடுறானுங்க. அதுக்கப்புறம் டெங் என்ன பண்ணுறான்னா, அங்கே சுற்றி எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால அவனும் யார் யார் வீடியோ எடுத்தீங்களோ அதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் ஊசிஷனை பார்க்க போகிறோம். ஏன்னா ஊசிஷனை டெங் வரதுக்கு முன்னாடியே அடிச்சிட்டானுங்க. அதனால அவனுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கு ஊசிஷன் நம்ம டெங்கை தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கான். எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற, எதுக்காக அமௌண்ட் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஊசிஷன் டெங்கிட்ட திருப்பி கேட்டுகிட்டே தான் இருக்கான். டெங் என்ன சொல்கிறான்னா, நான் வாலண்ட்ரியாக தான் செஞ்சேன், உனக்கு ஹெல்ப் பண்ணலான்றதுனால தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் எவ்வளோ தான் ஊசிஷன்ட்ட கேட்டாலும் ஊசிஷனுக்கு எப்படி இருக்குன்னா நான் எப்போ பாரு அவன்கிட்டருந்து பணம் வாங்கிட்டே இருக்கேன், நான் பணத்துக்காக தான் அவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட மாட்டானா அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் நம்ம டெங் ஊசிஷனுக்கு ஹெல்ப் பண்ணலாம், உனக்கு இப்போ அடிபட்டிருக்கு, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஊசிஷன்ட்ட கேட்டு பார்க்குறாரு. ஆனால் ஊசிஷன் ஒத்துக்கவே இல்லை. திருப்பி சண்டை போட்டுட்டு தான் இருக்கான். எனக்கு செட் ஆகுமான்னு தெரில, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுலாம் சரின்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு ஊசிஷன் திருப்பி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கு டெங் என்ன சொல்கிறேன், ஏன் அப்படி சொல்கிற, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் உன் மேலே தானே மணி ஸ்பெண்ட் பண்ணுறேன், உனக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுல நான் சந்தோஷம் தானே படணும், நீ ஏன் அப்படி நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் ஊசிஷன்ட்ட திருப்பி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா உனக்கு எப்படி என் மேலே மணி ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது. ஆனால் நான் மணி ஸ்பெண்ட் பண்ணுற நிலமையில இல்லை, எனக்கு நிறைய பண தேவைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே எனக்கு நிறைய அமௌண்ட் தேவை. நான் இப்படி உன் கூட சுற்றிட்டு இருந்தேன்னா நீ எல்லா அமௌண்ட்டையும் எனக்கே ஸ்பெண்ட் பண்ணி உடனே சேர்த்து நான் கீழே இழுக்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் உன்ட்டையும் பணம் இல்லாமல் நீனும் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் பொறுமையாக நம்ம டெங் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அது நம்ம டெங் என்ன சொல்கிறான்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உனக்காக தானே ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஸ்பெண்ட் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம்தான், அதுவும் இல்லாமல் நீ என்ன சேர்த்து கீழெல்லாம் இழுக்கலை, நீ ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள் தான் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு யூஸ்ஃபுல்லான பர்சன், நீ இல்லைனா என்னாலேயும் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் ஊசிஷன்ட்ட சொல்கிறா. அதுக்கு ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா நீ ஒரு லாயர் தானே, நான் உன்னோட ஃபோட்டோஸை பார்த்தேன், நீ லாயர் படிச்சுட்டு நீ இப்படி இருக்க, ஆனால் நான் என்கிட்ட டிகிரி கூட கிடையாது, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அதுவும் இல்லாமல் நான் திருப்பி பிரச்சனையை தான் உருவாக்கிட்டு இருக்கேன், இதனால் உனக்கும் நிறைய பிரச்சனை வரும், என் கூட இருக்கிறது சரியில்லை, நம்ம 2 பேரும் சுத்தமாக மேட்ச் கிடையாது, நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் சொல்கிறான். ஆனால் நம்ம டெங் விட மாட்டான். ஏன் இப்படிலாம் பண்ணுறேன், இங்கே நில்லு பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூப்பிட்றாங்க. திருப்பி ஊசிஷன் என்ன சொல்கிறேன்னா, உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்குன்னு ஒன்றுமே கிடையாது, அதுவும் இல்லாமல் நான் ஒரு வாழ்க்கையில் வந்துட்டேன்னா நான் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கும் பிரச்சனையை உருவாக்கிடுவேன், நான் யூஸ்ஃபுல்லே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் நீ எவ்வளோ எனக்கு திங்ஸ் வாங்கிட்டு கொடுத்துட்ருக்க, அதை நான் திருப்பி எப்படி கொடுக்குறதுனே எனக்கு தெரியல, நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊசிஷன் டைரெக்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் நம்ம டெங் என்ன சொல்கிறான்னா, சரி இதை இப்படியே விட்டுரு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, நீ என் கூட வர்றதுக்கு வில்லிங்காக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் ஊசிஷன்ட்ட கேட்குறான். அதுக்கு ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா இல்லை,
நான் உன் கூட இருக்கிறது வந்து பிரச்சனை தான். நீ வந்து என்னை விட்டு போறது தான் நான் விரும்புறேன். நான் வந்து சான்ஸ் குடுக்குற ஐடியாலயும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து டெங் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். டெங்கும் வந்து ஏன் இப்படியெல்லாம் பேசுற? அப்படிலாம் பேசாத. ஒரு தடவ நம்ம 2 பேரும் வந்து ஒண்ணா வாழ்ந்தா தானே தெரியும். நம்ம 2 பேரும் வந்து பெர்ஃபெக்ட் மேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் வந்து திருப்பி ஊசிஷன்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா ஊசிஷன் வந்து நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிருவான். உடனே டெங் நீ தானே கேட்குற அதனால நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் போயிருவான். போனதுக்கப்புறம் வந்து நம்ம ஊசிஷன் வந்து அங்கேயே கீழ உட்காந்து செம்மையா அழ ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா வந்து நம்ம ஊசிஷனுக்கு வந்து டெங்கு பிடிக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஊசிஷன் அவங்க அக்காவை பார்க்கறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவான். போகும்போது லைட்டா அடிபட்டுருக்கும்ல அவனுக்கு. அத வந்து அவங்க அக்கா நோட் பண்ணிருவாங்க. நோட் பண்ணிட்டு உன்னோட ஃபேஸ நல்லா காமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஊசிஷன் என்ன சொல்றான்னா வந்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா சும்மா லைட்டாக அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அக்கா வந்து என்ன கேட்குறாங்கன்னா வந்து டெங் தானே இதுக்கெல்லாம் காரணம். அவன் தானே உன்னை இப்படி காயப்படுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஊசிஷன் அவன்லாம் எதுவும் பண்ணல. அவன் ரொம்ப நல்லவன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறான்னா, நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ட்ராயரில் வந்து ஒரு லெட்டர் இருக்கும். அதாவது நம்ம டெங் வந்து ஊசிஷனுக்காக கொடுத்த லெட்டரை இன்னும் படிக்காமல் வச்சுருப்பான். அதை எடுத்துகிட்டு டேரெக்டாக இன்னொரு ரூமில் போய் வந்து உட்காந்து படிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா வந்து, நீ எதுவும் கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணாத. நான் வந்து உனக்கு பண்ணணும்னு தான் பண்ணுறேன். இதில் வந்து ஏடிஎம் கார்டு இருக்குது. இந்த ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் வந்து உன்னோட பர்த்டே டேட்டு தான். இதை யூஸ் பண்ணி அமௌண்ட் எடுத்து உன்னோட லைஃப்பை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு. உனக்கு எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணு. இதை வந்து நீ திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் எழுதியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் வந்து கடைசியாக என்ன பண்ணியிருப்பான்னா, ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே வந்து டெங் வந்து அந்த லெட்டரில் வந்து எழுதியிருப்பான். இதெல்லாம் படித்த உடனே நம்ம ஊசிஷன் வந்து இன்னும் அதிகமாக அழ ஆரம்பிக்கிறான். அழ ஆரம்பிச்சுட்டு அப்படியே அதே இடத்துல கீழே உட்காந்துட்ருக்கான். உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது தான் வந்து ஆப்போசிட்டில் வந்து நம்ம டெங் வந்து அந்த ரூமுக்கு கரெக்டாக வரான். வந்தவுடனே நம்ம ஊசிஷன் வந்து நான் தான் உன்னை போக சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு திருப்பி வந்திருக்கேன்னு கேட்கும்போது நம்ம டெங் என்ன சொல்கிறான்னா வந்து, என்னோட இதயம் இங்கே தானே இருக்குது. நான் எப்படி இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஒரு 2 ரிங்கை வந்து வாங்காமல் எதுலேயோ வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கான். எடுத்துகிட்டு வந்து அதை கொடுக்குறான் நம்ம ஊசிஷன்ட்ட. ஊசிஷன்னு அதை பார்த்துட்டு எதுக்காக இங்கே வந்த? நான் வந்து உனக்கு பிரச்சனை தானே கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எதுக்கு திருப்பி வந்த அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம டெங் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து இனிமேட்டுக்கு உன்னை விட்டு போகவே மாட்டேன். என்னோட இதயம் வந்து இங்கே தான் இருக்குது. அதனால நான் இங்கே தான் இருப்பேன் உன் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் சொல்கிறான். அப்போ தான் வந்து ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ரொம்ப செல்ஃபிஷ்ஷாக நடந்துக்கிறேன். அதனால நீ வந்து வேறு பையனை தேடிக்கோ. நான்லாம் செட் ஆக மாட்டேன். நம்ம 2 பேருக்கும் மேட்ச்சே ஆகாது. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. நீ கொடுக்குற அமௌண்ட்டெல்லாம் என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த மாதிரி சிந்தனையில் தான் வந்து நான் இந்த மாதிரி டெசிஷன் எடுத்தேன். ஆனால் நீ திருப்பியும் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து டெங் கிட்ட சொல்கிறான். அதுக்கு டெங் என்ன சொல்கிறான்னா, உனக்கு எத்தனை வயசு ஆச்சு? 21 வயசு தானே ஆச்சு. இப்போவே வந்து சம்பாதிக்கிற வயசுலாம் கிடையாது. ஆனால் நீ வந்து இவ்வளோ சம்பாரித்து இவ்வளோ தூரம் லைஃப்பை ஓட்டிகிட்ருக்க. இன்னும் வந்து நிறைய நாள் போச்சுன்னா நீ இன்னும் பெரிய ஆளாவ. நீ ஏன் வந்து இப்படியெல்லாம் யோசிச்சுட்ருக்கன்னு நம்ம டெங் வந்து ஊசிஷன்ட்ட சொல்லிகிட்ருக்கான். ஊசிஷனும் அதுவும் கரெக்டு தான். ஆனாலும் வந்து உன்னை மாதிரி என்னால் இருக்க முடியாது. நீ வந்து ரொம்ப நல்லவன். நான் வந்து பிரச்சனையை மட்டும்தான் கூட்டிகிட்டு வருவேன். அதுவும் இல்லாமல் வந்து என்ன மாதிரி வந்து பர்சன்லாம் உனக்கு செட் ஆக மாட்டாங்க. நீ உன்னை மாதிரியான பர்சனை வந்து தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து சொல்கிறான். அப்போ தான் டெங் வந்து அவனோட ஸ்டோரியை சொல்கிறான். நீ நினைக்கிற மாதிரி நான் நல்லவன் கிடையாது. நான் ஒரு லாயராக இருந்தேன் தான். ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் ஒரு இடத்துக்கு வந்து சிகரெட் பிடிக்கிறதுக்காக போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு பொண்ணை வந்து தள்ளி விடுறத வந்து நான் பார்த்துட்ருந்தேன். பார்த்துட்டு அங்கேருந்து வீடியோவெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து ஃபுல்லாக வந்து நான் மறைஞ்சு தான் அந்த வீடியோவெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். டக்குன்னு அந்த பிஸ்னஸ் மேன் வந்து சும்மா தான் பேசிகிட்டு இருக்கான்னு நினச்சேன். அவன் வந்து அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்தான். அவன் வந்து என்ன பண்ணிட்டான்னா வந்து அந்த பொண்ணை வந்து நல்லா கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அப்படியே அந்த பில்டிங்லேருந்து கீழே தள்ளி விட்டுட்டான். இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து அங்கே ஓரமாக நின்று வெறும் வீடியோ மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்லை. நான் உண்மையிலேயே ரொம்ப கோலை. நான் இருக்கிறதுலே கெட்டவன். ஃபுல்லாகவே பயம் மட்டும்தான் என்னோடய உடம்புக்குள்ள. உன்ட்ட இருக்க பயத்தை விட எனக்கு அதிகமாக இருந்தது. நான் வெளியில் போக கூட நான் வந்து முடிவெடுக்கலை. அவன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நான் வந்து வெளியில் போய் அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா இல்லையான்னு வந்து அந்த பால்கனிலேருந்து நான் பார்த்தேன். இதை விட மோசமாக வந்து யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் போலீஸ் எல்லோரும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிடுச்சு அப்படின்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எவிடன்ஸ் வந்து என்னோடய ஃபோனில் இன்னும் இருக்குது. ஆனால் அதை நான் வெளியில் கொடுக்கறது கூட நான் முன் வரல.
அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்க எல்லா சிசிடிவி கேமராஸ் எல்லாமே மறைஞ்சிருச்சு. அப்போ வந்து ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் தான் வந்து அந்த கேமராஸ் எல்லாம் வந்து அழிக்கிற அளவுக்கு பண்ணுவாங்க. நான் அவங்கள எதிர்த்து நான் பண்ணேன்னா என்னோட உயிர் போயிடுன்ற பயத்திலே வந்து நான் அந்த வீடியோவையும் வந்து நான் யார்கிட்டயும் குடுக்காம அப்படியே வந்து வச்சுட்டுருந்தேன். நான் எவ்வளோ பெரிய கோலம்னு தெரியுமா? இத நெனச்சாலே வந்து எனக்கு வந்து செம்மையா அழுகை வரும். அதுவும் இல்லாம 5 வருஷமா என்னோட கனவு ஃபுல்லாவே வந்து இந்த சீன் மட்டும் தான் வந்துட்டுருக்கு. இதனால வந்து நான் எத்தன தடவ எந்திரிச்சுருக்கேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் வந்து அழ ஆரம்பிச்சுருவான். இத வந்து ஊசிஷன் வந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊசிஷன் வந்து டெங்கிட்ட "அதனால தான் நீ வந்து ஜின்யாங் வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து டெங் என்ன சொல்லுவான்னா, "ஆமா, அந்த பொண்ணோட ஃபேமிலி எல்லாம் வந்து ஜின்யாங்ல இருக்கறதா சொன்னாங்க. அதனால அந்த ஃபேமிலிக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் பண்ணலான்றதுக்காக தான் நான் வந்து ஜின்யாங்க்கு வந்தேன். இருந்தாலும் வந்து அந்த வீடியோவ நான் அன்னைக்கு வந்து குடுத்துருக்கணும். நான் வந்து பயந்து பயந்து குடுக்காம அந்த பொண்ணோட டெத்துக்கு வந்து நானும் ஒரு காரணமாயிட்டேன். நான் வந்து குடுத்திருந்தா அந்த பொண்ணோட ஆவியாவது வந்து நிம்மதியா வந்து சாந்தி அடைஞ்சிருக்கும். ஆனா நான் அப்படி பண்ணல. நான் அந்த வீடியோவே குடுக்காம நானே வந்து என்னையே வந்து பழி சொல்லிக்கிட்டே வந்து 5 வருஷத்த ஓட்டிட்டேன். இது வந்து எவ்வளோ கஷ்டமா இருக்குமோ தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் வந்து ஊசிஷன்ட்ட சொல்லிட்டுருக்கான். ஊசிஷன் என்ன சொல்றான்னா, "இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரையும் நீ வந்து நல்லவன் தான். நீ வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பர்சன். எனக்கு நல்லாவே தெரியும். நீ இத பத்திலாம் யோசிச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து நம்ம டெங் கிட்ட சொல்லிட்டுருக்கான். அப்ப நம்ம டெங் வந்து என்ன சொல்றான்னா, "நான் தான் இப்போ உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்ல. இதுக்கப்புறமேட்டுக்கு நீ என் கூட இருக்கிறதுனா இல்லைன்னா விட்டுட்டு போகணும்னாலும் விட்டுட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் வந்து ஊசிஷன்ட்ட சொல்லிட்டுருப்பான். அப்போ ஊசிஷன் என்ன பண்ணுவான்னா வந்து, நம்ம டெங்க வந்து சமாதானப்படுத்துற மாரி அவன் வந்து ஒரு ரிங் வந்து வாங்கிட்டு வந்திருப்பான்ல, அந்த ரிங்கில வந்து ஒண்ண வந்து எடுத்து அவனோட கையில வந்து போட்டுக்குவான். போட்டுட்டு, "நீ வந்து அவ்வளோ மோசமானவன்லாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு வந்து நீ ரொம்ப நல்லவன் தான். நான் உன் கூட இருக்கிறதா தான் முடிவு பண்ணியிருக்கேன். இது வந்து சும்மா பாஸ்ட்ல நடந்தது. யாரா இருந்தாலும் உன் நிலைமையில இருக்கும்போது அதுதான் செஞ்சிருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்க எடுத்து அவனோட கையில போட்டுக்குவான். போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெங்க வந்து சமாதானப்படுத்திட்டே இருப்பான். சமாதானப்படுத்துனதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா வந்து, ஊசிஷன் என்ன சொல்றான்னா, "நான் இனிமேட்டு உன் கூட தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கோட கைய பிடிச்சுக்குவான். பிடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் மேலயே சாஞ்சிட்டுருப்பான். சாஞ்சதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இதோட வந்து இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.